தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பொறுத்தளவில் தொழிலாளர்களுடைய பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தோழர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது தொழிலாளர்களுடைய பிரச்சனை நம்முடைய போராட்டத்தின் மூலமாகத்தான் தீரும். நம்முடைய போராட்டம் இல்லாவிட்டால் தொழிலாளர்களுடைய இன்றைக்கு என்ன நிலைமை? மோடி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளிலே மிக மோசமான வேலையில்லா திண்டாட்டம், உலகத்திலேயே மிக அதிகமான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய நாடாக இந்திய நாடு மாறி இருக்கின்றது. இருக்கின்ற வேலைகள் பறிக்கப்படுகின்றது. அரசு துறையிலோ இல்லை என்றால் தனியார் துறையிலோ ஒரு நிரந்தரமான வேலை என்பதில்லை. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் முறைசாரா தொழிலாளிகளாக எந்த விதமான வாழ்க்கை உத்தரவாதம் இல்லாத தொழிலாளர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். கட்டுமான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், அதே போல சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். இப்படி முறைசாரா தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இந்த நாட்டிலே 90% மேலே. இவர்களுக்கு என்ன சமூக பாதுகாப்பு? உடம்பிலே தெம்பு இருக்கிற வரைக்கும், உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் இவர்களால் வேலை பார்க்க முடியும். வயதான காலத்திலே அல்லது தங்களுடைய உழைப்பு சக்தியை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால், ஒருவேளை நோய்வாப்பட்டால் இந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன? நாம் அதற்காகத்தான் சிஐடி ஏஐடிசி தொடர்ந்து இணைந்து என்ன கேட்கிறோம் என்றால், முறைசாரா தொழிலாளர்களுக்கான நலவாரியம் மட்டுமல்ல, நலவாரியத்தில் இன்றைக்கு சில சலுகைகள் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் முறைசாரா தொழிலாளிகளுக்கு ஒரு உத்தரவாதமான வாழ்க்கைக்கு உத்தரவாதமான ஒரு உத்தரவாத சட்டம் வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் கேட்கிறாங்க, முறைசாரா தொழிலாளி தனியாக வேலை பார்க்கின்றார்கள், அவர்களுக்கு எதற்கு அரசாங்கம் சட்டம் கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு எதற்கு அரசாங்கம் சலுகை வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பதில், இன்றைக்கு இந்த நாட்டினுடைய மொத்த வருமானத்திலே முறைசாரா தொழிலாளர்களுடைய உழைப்பின் மூலமாக, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி 30% மேல. எனவே இந்த உழைப்பை செலுத்தக்கூடிய முறைசாரா தொழிலாளிகளுக்கு ஒரு வாழ்க்கை உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தர வேண்டிய பொறுப்பு தொழிற்சங்க இயக்கத்திற்கு இருக்கின்றது. ஏதோ 8 மணி நேர வேலைக்கான போராட்டத்தோடு மட்டும் மேதின கொண்டாட்டம் முடிந்து போவதில்லை. இன்றைக்கு நம்மால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் பயம், வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது, இருக்கக்கூடிய சலுகைகள். இப்ப என்ன நிலைமை? இருந்த நலவாரியத்தை கூட முடமாக்கக்கூடிய நிலைமை. இன்னைக்கு எவ்வளவோ நவீனங்கள் வந்துவிட்டது. சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்டை அனுப்புகின்றோம். அங்கே சந்திரமண்டலத்தினுடைய தென் துருவத்திலே போய் நம்முடைய ராக்கெட் இறங்கி சந்திரமண்டலத்திலே உள்ள மண்ணை எடுத்து ஆய்வு செய்து அதனுடைய விவரங்களை பூமிக்கு அனுப்புகின்றது. இவ்வளவு விஞ்ஞானம் வந்திருக்கு. ஆனால் நம்ம தொழிலாளர் துறை என்ன சொல்லுது? வாரியத்தில் பதிவு செய்த 70 லட்சம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, தொலைந்து போய்விட்டது என்று சொல்கின்றார்கள். உண்மையான நிலைமை அதுதான். உண்மையான நிலைமை அதுவல்ல. தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை, தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை தடுத்து நிறுத்துவதற்கான எத்தனை விதமான பால்ஜாப்புகள் உண்டோ, எத்தனை விதமான காரணங்கள் உண்டோ, அத்தனை விதமான காரணங்களையும் சொல்லக்கூடிய நிலைமை என்பது வந்திருக்கின்றது.